இந்த குலதெய்வம் கோவமா இருக்கும் நிறைய பேர் சொல்றாங்க. குலதெய்வம் கோவமா இருந்தா என்னென்ன அறிவுகள் தெரியும் சாமி? வீட்லயே சாமி கும்பிடலாம் சொல்லும் போதும் நீங்க ஒரு முறை ஏற்படலாம் அந்த நிகழ்வு. தொடர்ச்சியாக அந்த வீட்டுல விளக்கு ஏற்றும் போது அடிக்கடி அணைஞ்சு போகுது. அது நம்ம 10 நிமிஷம் வெளியே போயிட்டு வந்து மாதிரி அதுவா அணைஞ்சு போகுது அப்படின்னு என்ன இருந்தும் கூட எல்லாம் இருந்தும் செட்டப் எப்படி இருந்தாலும் விளக்கு நல்ல ஒரு செட்டப் உருவாக்கி வச்சிருப்பாங்க எல்லா குடும்பத்திலுமே. ஆனா அதையும் மீறி உங்களுக்கு அணையுது அடிக்கடின்னு சொல்லும் போது ஏன் சாமி குலதெய்வம் மேல கோவமா இருக்கு? கோபம் அப்படின்னா அதுக்கு முறையா செய்ய வேண்டியது செய்யணும். முறையான நம்ம லட்சக்கணக்கில் கோடிகள் எல்லாம் கிடையாது. வழிபாட்டு முறைகள் முன்னோர் சொன்ன வழிபாட்டு முறையை மறக்காம செய்யணும். நான் இந்த 100 தப்பு பண்ணிட்டேன், நான் இன்னைக்கு ஒரு நாள் போய் திருந்துட்டேன் குலதெய்வமே அப்படின்னு சொல்லிட்டு நான் பொங்கல் வச்சு வந்தீங்க, நான் ஆடு வெட்டிட்டேன் மாடு வெட்டிட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டேன், சூப்பர் வழிபாட்டு முறையை சூப்பரா செஞ்சுட்டேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நிச்சயமாக நடக்குமா? நடக்கவே நடக்காது. அதுக்கு வாய்ப்பே இல்லை. குலதெய்வம் கோபம் சாபமா மாறுமா? கண்டிப்பா மாறும். இறைவன் சொல்லி சொல்லி பார்க்கும். ஒரு கட்டத்தில் இறைவன் சொல்லிடுவாரு, ஐயா அவன் கர்மா மேல கர்மா அதிகமா செஞ்சுட்டான், நீ இனிமேல் அவனுக்காக எங்கிட்ட வரக்கூடாது சொல்லும் போதுதான் என்ன நடக்கும் அப்படின்னா நேர்மறை சக்தியாக இருக்கக்கூடிய குலதெய்வம் உங்களை விட்டு விலக ஆரம்பித்து விடும். நம்மளுக்கு அரணா இருக்குது, நம்ம விட்டு போயிடும். ஏன்னா நீ ஈஸியா எல்லாமே அதுதான் விஷயம். 99% உங்க குடும்பத்தை ஒரு சுப நிகழ்ச்சிக்கான விஷயங்களோ இல்ல வேலை வாய்ப்பு விஷயமோ ஏதோ ஒரு விஷயம் நடக்கிறதுக்கான பூர்வாக வேலைகள் எல்லாமே முடிஞ்சிருக்கும். நீங்க நிம்மதியா படிப்பீங்க, நாளைக்கு காலையில் இந்த விஷயம் எக்ஸிட் ஆகிடும்னு சொல்லிட்டு நிச்சயமா நடக்காது. இந்த முடி காணிக்க நிறைய பேர் செய்ய தவறிடுவாங்க, வேண்டிக்குவாங்க, சின்ன வயசு வேண்டியது இருப்பாங்க, ஒரு கட்டத்தில் வந்து மறந்துடுவாங்க, இவனும் மறந்துடுவாங்க, பெரியவங்களும் சொல்லாம போயிடுவாங்க. இந்த முடி காணிக்கை அப்படி வேண்டி கொண்டிருந்தால் அவசியம் செஞ்சிடணும். சாமி நீங்க சொன்னதெல்லாம் நம்ம உறவுகள் கேட்டிருப்பாங்க, நீங்க சொல்றது அத்தனை எங்கிட்ட இருக்கு, நாங்கள் அது மாதிரி தப்பு பண்ணிட்டோம், இதுல இருந்து விடுபடுறதுக்கு வழி இல்லையா? வசியம் மோகனம் ஆகிருஷ்ணம் ஸ்ரீ குருவின் சிறப்பு ஆன்லைன் வகுப்பு. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் விரும்பும் மாற்றங்களை உருவாக்க ஆன்மீக ரகசிய வழிகளை கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையின் புதிய கதவுகளை திறக்க இன்றைய தொடர்பு கொண்டு வகுப்பில் இணைந்திடுங்கள். சுகமே சொல்லு சாமி. வணக்கம் ஐயா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சாமி. சாமி கடந்த வாரம் நம்ம பேசின வீடியோ பட்டையை கிளப்பிடுச்சு சாமி. பஞ்சபூத பரிகாரங்கள்ல நிறைய பேர் பாராட்டி இருந்தாங்க. சாமி இந்த குலதெய்வம் கோவமா இருக்கும் நிறைய பேர் சொல்றாங்க. குலதெய்வம் கோவமா இருந்தா என்னென்ன அறிவுகள் தெரியும் சாமி? நம்ம வழிபாட்டு முறையில முக்கியமான ஒரு விஷயம்ன்றது குலதெய்வம் தான். 1000 இஷ்ட தெய்வங்கள் நம்மளுக்கு இருந்தாலும் குலதெய்வத்தோட அருள் முழுமையா இல்லைன்னும் போது நீங்க என்னதான் உபாசனை தெய்வம் எடுத்தாலும் இஷ்ட தெய்வம் எடுத்தாலும் அப்படி அருள் பரிபூர்ணமா கிடைக்காதது தான் நம்ம முன்னோர்கள் சொன்ன விஷயங்கள், சித்தர்கள் சொன்ன விஷயங்கள். எவ்வளவு பெரிய நபராக இருந்தாலும் குலதெய்வத்தை பேஸ் பண்ணி தான் அவன் அடுத்த லெவலுக்கு போக முடியும். யாரா இருந்தாலும், அது ஆதிசங்கரா இருந்தாலும் சரி, காஞ்சி மகாபுரா இருந்தாலும் சரி, நீங்களா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, இந்த வழிபாட்டு முக்கியமான பங்களிப்பு. அப்ப அந்த குலதெய்வம் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம குடும்பத்துல நமக்கு எந்த அளவுக்கு உதவி செய்யுதுன்றது கண்கூட நம்ம பார்க்க முடியும். சில நிறைகள் குறைகள் இருக்க தான் செய்யும். இப்போ ஒரு குடும்பத்துல ஒரு நிம்மதியின்மை, அமைதியின்மை, உடல்நலக்குறைவு, அதாவது மருத்துவ செலவு, கோயிலுக்கு போகணும்னு நினைச்சாலும் போக முடியாத ஒரு சூழ்நிலை, வீட்டுல விளக்கு ஏற்றும் போது அடிக்கடிக்கு வீட்டு அந்த விளக்கு அணைந்து போகுது, கெட்ட கனவுகள் வருவது, இந்த ஒரு 5 விதமான சிம்டம்ஸ்ல ஈஸியா புரிஞ்சுக்கலாம். அதை தாண்டி நிறைய சிம்டம்ஸ் உண்டு. பொதுவாகவே நீங்க சொல்ற ஃபர்ஸ்ட் சிம்டம் என்னன்னா வீட்டுல பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும், மன அமைதியில் இருக்காது. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை சச்சரவு வந்துனே இருக்கும். காரணம் இல்லாம வீட்டுக்குள்ள வரும்போதுதான் அந்த பிரச்சனையே ஆரம்பிக்கும். அது வரைக்கும் வெளியே வேலைக்கு போயிட்டு வரலாம், எதுவும் போயிட்டு சுத்திட்டு வரலாம். ஆனா வீட்டுக்குள்ள வந்தாவே ஏன் ஒரு பிரஷர் வருதுன்னு அவங்களுக்கே தெரியாது. சண்டை போட்டுக்குவாங்க, அதுக்கப்புறம் வருத்தப்படுவாங்க. இது தொடர் நிகழ்வாகவே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா தொடர்ச்சியாக மருத்துவ செலவு குடும்பத்துல மாத்தி 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 இவருக்கு உடம்பு சரியில்லை, அவருக்கு போறது, அவருக்கு இவருக்கு சொல்லிட்டு ஒரு கடத்துல அவங்க எல்லாத்தையுமே ஆய்வு பண்ணி பார்ப்பாங்க. ஏன்னு காரணமே புரியாது கடைசி வரைக்கும். சில நேரங்கள்ல என்ன நோயினே தெரியாம கஷ்டப்பட்டு இருப்பாங்க. அதுதான் பெரிய விஷயம். என்னன்னா இவ்வளோ நம்மளுக்கு டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, இவ்வளோ ஸ்கேன் எம்ஆர்ஐ எல்லாம் வந்த பின்னாடியும் ஒரு குறிப்பிட்ட பர்சன்ட் பாத்தீங்கன்னா 1008 ஸ்கேன் எடுத்திருப்பாங்க, ரிப்போர்ட் நில்லுன்னு சொல்லுவாங்க. ஆனா பிரச்சனை அவனுக்கு இருந்துனே இருக்கும். இதை நிறைய பேர் வருத்தப்படுவாங்க, ஐயா எல்லா டெஸ்ட்டும் எடுத்துட்டேன், இந்த ஸ்கேன் சென்டர் அந்த ஸ்கேன் எல்லாம் எடுத்தாச்சு, ஆனா டாக்டர்ஸ் கடைசி என்ன சொல்றாங்கன்னா, ஐயா உங்களுக்கு ஒண்ணுமே இல்லை போங்கன்னு சொல்ற நிலைமையில் இருக்கும்போது நம்ம இந்த விஷயத்தை ஃபீல் பண்ணிக்கணும். கண்டிப்பாக அந்த வீட்டுல இது போன்ற சங்கடங்கள், குலதெய்வத்துடைய விஷயங்கள் அங்க சாதகமா இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி சுபகாரியங்கள் தடையாக ஒரு காரணம். கண்டிப்பா உங்களுக்கு திருமண தடை ஏற்படுங்க, குழந்தை ஏற்படும். உங்க வீட்டுல நல்லது இருக்கிறது ரொம்ப நீண்ட காலம் ஆயிடும். ஆமா, ஒரு வீட்டுல நல்லது நடந்து பல வருஷமா திருமணத்துக்கு அடுத்தடியே நடக்காது. எச்சில வந்து கட்டாயம் 99.9% நாளைக்கு எல்லாமே நடந்தா சொல்லி வச்சிருப்பீங்க. நிறைய குடும்பத்தை நான் பார்த்திருக்கேன், நிச்சயம் நடந்தும் தடைப்படுது. இது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சரி இதெல்லாம் சரி பண்றதுக்கு நம்ம இஷ்ட தெய்வ கோயிலுக்கு போவோம்னு முயற்சி எடுப்பாங்க, அதுலயும் தடை ஏற்படும். போக முடியாது, கோயிலுக்கே போக முடியாது. ஏதாவது ட்ரை பண்ணுவாங்க, எல்லாம் இப்படி போலாம் அப்படி பண்ண எல்லாம் பிளான் பண்ணுவாங்க, ஆனா கண்டிப்பா அந்த பிளான் எக்ஸிக்யூட் ஆகாது, தடை ஏற்பட்டுரும். சில பேர் பக்கா
பக்கத்துல ஒரு 100 அடியில இருக்க கோயிலுக்கு போக மாட்டாங்க சாமி. இதுதான் விஷயமே. அங்க வந்து அவங்களுடைய அனுகிரகம் இல்ல. சரி, வீட்லயே சாமி கும்பிடலாம்னு சொல்லும் போதும் நீங்க ஒன்று ஒரு முறை ஏற்படலாம் அந்த நிகழ்வு. தொடர்ச்சியாக அந்த வீட்டுல விளக்கு ஏற்றும் போது அடிக்கடி அணைஞ்சு போகுது. அது நம்ம 10 நிமிஷம் வெளியே போயிட்டு வந்து முன்னாடி அதுவா அணைஞ்சு போகுது அப்படின்னு என்ன இருந்தும் கூட எல்லாம் இருந்தும் செட்டப் எப்படி இருந்தாலும் விளக்கு நல்ல ஒரு செட்டப் உருவாக்கி வச்சிருப்பாங்க எல்லா குடும்பத்திலுமே. ஆனா அதையும் மீறி உங்களுக்கு அணையுது அடிக்கடின்னு சொல்லும் போது நீங்க புரிஞ்சுக்கலாம், இங்க நம்மளுக்கு ஏதோ ஒரு விஷயங்கள் அனுகிரகமாக இல்லை அப்படின்னு ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கலாம். ரொம்ப நீங்க இது பெருசா ஆய்வு பண்ண ஒரு 5 விஷயம் தான். இந்த 5 விஷயம் தெரிஞ்சுக்கிட்டாலே நம்மளுக்கு குலதெய்வத்தோட பிரச்சனை. நான் திரும்ப சொல்றேன், இஷ்ட தெய்வத்துடைய விஷயமோ மற்ற தெய்வ விஷயத்துக்குமே சொல்லவே வரல. நம்ம சொல்லக்கூடிய அந்த 5 விஷயங்களுமே உங்க குலதெய்வம் உங்களுக்கு அனுகிரகமாக இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய குறியீடுகள். அதான் சொல்றேன், குலதெய்வம் கோபமா இருக்கவங்க மேல அப்படி கூட உண்டு. கோபம் உண்டு, சாபம் உண்டு, நிறைய விஷயங்கள் உண்டு குலதெய்வத்துல. குலதெய்வம் தான் முக்கியமான சக்தி. ஆனால் அந்த சக்தி தற்போதைய சூழ்நிலையில உங்க குடும்பத்துக்கு அது வரமாகவோ சாபமாகவோ இருக்குது அப்படின்னு எளிமையா புரிஞ்சிக்கக்கூடிய தன்மை தான் இந்த 5 விதமான விஷயங்கள். ஏன் சாமி குலதெய்வம் மேல கோபமா இருக்கும்? கோபம் அப்படின்னா அதுக்கு முறையா செய்ய வேண்டியது செய்யணும். முறையான நம்ம லட்சக்கணக்கில் கோடிகள் எல்லாம் கிடையாது. வழிபாட்டு முறைகள், முன்னோர் சொன்ன வழிபாட்டு முறையை மறக்காம செய்யணும். நான் போய் புதுசா செய்யறேன், கிரியேட்டிவா செய்யறேன் செய்யக்கூடாது. இது பல பதில் நம்ம சொல்லிட்டோம். ஐயா, எதையுமே நீங்க மாத்தாதீங்க. ஒரு பாத்ரூம் கட்டுங்க, குளிக்கிறதுக்கான வசதி ஏற்பாடு பண்ணி அடிப்படை வசதியில அந்த கோயிலுக்கு செஞ்சு கொடுங்க, தப்பு கிடையாது. ஏன்னா பங்காளிகள் ஒவ்வொருத்தர் இருப்பாங்க. ஒரு முறை கூட வேண்டியது வரும், ஒரு முறை சேர முடியாது சொல்லி எல்லாம் ஏதோ ஒன்று இயற்கையா ஒரு விஷயம் நடக்கும். ஆனால் அந்த கலாச்சார பண்பாடோட எப்ப முன்னிருந்துச்சோ அப்படியே வச்சுக்கணும். நிறைய மக்கள் என்ன பண்றாங்கன்னா, கொஞ்சம் வசதி வாய்ப்பு வந்த உடனே அதை கோயிலா மாத்திடுறாங்க. பொது கோயிலா மாறி போகுது. பொது கோயிலா மாறக்கூடாது. உங்க குலதெய்வம்னா அது உங்க குலத்தை காக்கக்கூடிய தெய்வம் தான். அது பொது சாமி நிறைய சாமி இருக்கு. இது ஒரு விஷயம். காலகாலமா ஒரு சில மரபுகள் இருக்கும். இதுதான் சிஸ்டமேட்டிக்கா செய்யணும், இந்த நாள் தான் செய்யணும், அதை மறந்துடுவாங்க. சரி, ஓகே. வெளிநாட்டில் இருக்கிற அன்பர்களுக்கு விஷயம் வேற. வருஷத்துக்கு ஒரு முறையாவது வரணும், இல்லை 2 வருஷம் முறையாவது வரணும். வந்தாலும் நிறைய பேர் போகாம விட்டுறாங்க. வழிபாட்டு முறையில எந்த சுணக்கமும் வைக்கக்கூடாது. அவங்க என்ன பண்ணாங்களோ அது சைவமா இருந்தா சைவம், அசைவமா இருந்தா அசைவம். ஆனா பொங்கல் படைச்ச கும்பிடுங்கிறது காமன். எல்லாத்துக்குமே பொங்கல் அன்னதானம் கொடுத்து நம்ம போய் சமைக்க சாப்பிடுறது நம்மளுக்கான விஷயம் தான். நீங்க எல்லாருமே ஒற்றுமையா ஒரே இடத்துல கூடணும். அப்பதான் வந்து அந்த குலசாமி நம்ம வம்சம் நல்லா இருக்கு, எல்லாருமே ஒற்றுமையா இருக்கிறாங்க, பரவாயில்ல இறைவா நல்லா இருக்கு, இப்படியே வச்சுக்கப்பா, சந்தோஷமா வச்சுக்கோப்பா அப்படின்னு சொல்றதுக்கான நிகழ்வு தான் அந்த ஒன்று கூடி வழிபாடுகளை செய்வது. நாளைக்கு ஏதாவது பொண்ணு கொடுக்கல் வாங்கல் மற்ற விஷயங்கள் ஏதாவது ஷேர் பண்ணிருந்தாலும் கூட்டா வரும்போது தான் அவங்களுக்குள்ள ஒரு பேசி ஒரு தீர்வு காண முடியும். அதுக்காக தான் முன்னோர்கள் வந்து எப்பவுமே என்ன பண்ணுவாங்க, எல்லாம் ஒன்னா வாங்க, தனித்தனியா என்கிட்ட வராதுன்னு சொல்லி குலதெய்வம் எல்லாரையும் ஒன்னாதான் கூப்பிடும். அதை மறக்கிறப்போ இதை கோவப்பட கண்டிப்பா நீங்க வந்து ஒற்றுமையா இல்லாதப்போ ஏன்பா உங்களுக்கு இவ்வளவு தூரம் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு எல்லாத்தையும் பண்ணிருக்கேன், உங்களுக்காக நீங்க வேண்டுதலாம் உங்க வேண்டுதலாம் இறைவன்கிட்ட சேர்த்து உங்களுக்கு நீங்க நல்லா இருக்கிறத நான் பாடுபட்டு உட்காந்துருக்கேன். ஆனா உங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லையே அப்படின்னும் போது அது ஒரு வருத்தப்பட ஆரம்பிக்கும். இந்த வருத்தப்பட ஆரம்பிக்கும் போது நம்ம ஏற்கனவே சொன்ன முதல்ல வீட்டுல வந்து 5 விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிடும், 1 by 1. சரி, அதுக்கப்புறம் இந்த சொத்து பிரச்சனை 1000 தான் இருந்தாலும் அவங்களுக்கு உரிய பங்கீடு கொடுத்தே தீர வேண்டும். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, தர வேண்டிய விஷயத்துல எந்த சுணக்கமும் காமிக்க கூடாது. அப்படி நீங்க துரோகம் பண்ணிட்டீங்க, அவங்களுக்கான விஷயத்த நீங்க ஏதோ பண்ணிட்டீங்கன்னா நிச்சயமாக குலதெய்வம் அப்பதான் வந்து அப்படி என்ன கோபமாக மாறும். முதல்ல வருத்தமா இருக்கக்கூடிய ஒரு தெய்வம் வருத்தப்படும், என்ன இப்படி பண்றாங்களேன்னு வருத்தம். ஆனா கண்ணுக்கு முன்னாடி நீங்க துரோகம், அது சொத்து சம்பந்தமாக துரோகம் செய்யும் போது அப்ப குலதெய்வம் உண்மையிலேயே கோபப்பட ஆரம்பிக்கும். அது ரொம்ப விஷயம். அது ஒன்று. இன்னொன்னு, பெரியவங்களை மதிக்கணும். உறவு முறைகளை எப்பவுமே மதிக்காம இருக்கக்கூடாது, உதாசீனப்படுத்தக்கூடாது. ஒரு சில குடும்பத்துல பாத்தீங்கன்னா ஒரு அண்ணன் தம்பிகளை ஒரு சிலருக்கு மேல இருப்பாங்க, கொஞ்சம் கீழே இருப்பாங்க, பொருளாதார அப்படி இருப்பாங்கன்னு வச்சுக்கங்களேன், கொஞ்சம் வேற மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. அப்படி ட்ரீட் பண்ணும்போது உண்மையிலேயே குலதெய்வத்துக்கு கோபம் வரும். எல்லாம் சமம் தான். நீங்க உங்களை எல்லாரும் எல்லாமே அதுக்குள்ளேயே தானே, எல்லா பிள்ளைங்க ஒண்ணு. உங்களுடைய கர்மவினை பிரகாரம் ஒரு சில விஷயம் நடக்குது, அதுக்காக நீங்க அவளை உதாசீனப்படுத்தி முக்கியமான குடும்ப விழாக்களுக்கு அழைக்காம இருக்கிறது, கடமைக்கு போய் செஞ்சுட்டு வர்றது, அங்க போயிட்டு ஒரு சில விஷயங்கள் அவன மனசு புண்படியா நடந்துகிறது, இது போன்ற செயல்பாடுகளை மத்த யார் பாக்குறாங்களோ இல்லையோ உங்க குலதெய்வம் மேல இருந்து பார்த்து கொண்டே இருக்கும். எல்லா செயல்பாடையும் கண்காணிக்கும். நீங்க அங்க உதாசீனப்படுத்த விசாரப்படுத்த அடுத்து உங்க குடும்பத்தில் இருக்கிற சுப காரியங்கள்ல நிச்சயமாக அது ஒரு தடை ஏற்படுத்திடும். கோபமா கண்டிப்பா மாறும், அதை மாற்றுக்கிறதே கிடையாது. உறவு முறையை பேணி பாதுகாக்கணும். அப்பா அம்மா நல்லபடியா பார்த்துக்கணும். 1000 தான் இருந்தாலும் கூட உங்களுடைய கர்மா கடமைன்றது அப்பா அம்மாவை நல்லபடியா பார்த்துக்கணும், சகோதர சகோதரி நல்லபடியா பார்த்துக்கணும். மேக்சிமம் பொருளாதார ரீதியான்றது 2வது விஷயம். மன ரீதியாக ஒரு உறவு முறையில சிக்கல் இல்லாம இருந்தாவே உங்க குலதெய்வம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். இந்த வெவ்வேறு விஷயத்துல எல்லாம் எப்பப்ப நீங்க சுணக்கம் காமிக்கிறீங்களோ அப்பப்பெல்லாம் அந்த குலதெய்வம் கோபமாக மாறி அது ஒரு கட்டத்துல அது மனசு வருத்தப்படும் போது இங்க உங்களுக்கு நடக்க வேண்டிய நிகழ்வுகள்ல பல விஷயங்களை கண்கூடாக இன்னும் வெளிப்படையா சொல்ல போனா ஜாதக ரீதியாக நம்மளோட கோள்களுடைய விஷயங்கள் நல்லா இருந்தாலும் கூட கண்டிப்பா இப்ப பார்ப்பாங்க. அடுத்த கட்டம் என்ன பார்ப்பாங்க, ஏன் இப்படி எல்லாம் நம்மளுக்கு நடக்குதுன்னு ஒரு ஜோதிட ஆலோசனை பண்ணுவாங்க. இப்ப அவங்களுக்கு உண்மையிலே கோச்சார ரீதியாகவும் தசாபுதி ரீதியாக நல்லா இருந்தாலும் கூட
இந்த தடை ஏற்படுத்துமானால் ஏற்படுத்தும். ஏன்னா அவ்வளவு பெரிய சக்தி குலதெய்வத்துக்கு உண்டு. ஏன்னா நீங்க எப்படி இருந்தா என்னதான் வேண்டுதல் ஒரு இஷ்ட தெய்வத்துக்கு வச்சாலும் உங்க வேண்டுதல் நேரடியாக போய் இறைவன் கிட்ட போய் சேர போறது இல்லை. அது வந்து குறுக்கு ஒரு தெய்வம் யாரு, கொண்டு போய் சேர்க்கக்கூடிய தெய்வம் யாரு, குலதெய்வம் தான் கொண்டு போய் சேர்க்கும். நீங்க இது போன்ற விஷயத்த நீங்க 1000 போய் யாகம் பண்றீங்க, பூஜை பண்றீங்க, உறவு முறையில் ஒருத்தர் ஒதுக்கி வச்சுட்டு உங்க வீட்டில் இந்த நல்ல காரியத்தை மட்டுமே பண்ணிடும் போது உங்க குடும்பம் விளங்கத்துக்கு வாய்ப்புகள் குறைவு. ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். அதான் சொல்லுவாங்கல்ல, எல்லாம் இருந்தும் இல்லாத ஒரு சூழ்நிலை அந்த குடும்பத்தில் இருக்கும். மன அமைதி இருக்காது. போகும் இடத்துல தோல்விகளாவே இருக்கும். இது எல்லாமே குலதெய்வ கோபத்தினால விளைவுடைய விளைவு தான். அந்த கோபத்தை தணிக்கிறது அவ்வளவு சாதாரண விஷயமும் கிடையாது. ஏன்னா வருத்தம்ன்றது அது ஆரம்ப கால நடவடிக்கை. அது கோபமா மாறும்போது நீங்க எந்த அளவுக்கு சங்கடமான நிலையில தொடர்ச்சியா செஞ்சிருந்தா அது கோபமா மாறும். அப்ப அந்த கோபத்தை தணிக்கிறது சாதாரண விஷயமா இருக்குமா? ஒரு நாள்ல போய் மன்னிப்பு கேட்டா உங்களுக்கு சரியா போகுமா? வாய்ப்பே கிடையாது. தவறை உணரணும். முதல்ல நீங்க செஞ்சதெல்லாம் ஒரு ரிவ்யூ பண்ணி பார்த்து, உண்மையிலே இவ்வளவு தவறு நான் செஞ்சிருக்கேன், குலதெய்வமே என்ன மன்னிச்சிரு, மனசார வேண்டிக்கிறேன், இனிமேல் எங்க தலைமுறையில யாருமே இந்த தவறு செய்ய மாட்டாங்க, எனக்கு அடுத்தவருடைய சந்ததியையும் நான் சொல்லி வளர்க்குறேன் அப்படின்னு மனசார நீங்க சரணாகதி அடைந்த போது மட்டும்தான் அவருடைய கோபங்கள் கொஞ்சம் கொஞ்சமா தனிய ஆரம்பிக்கும். முழுசாலாம் உடனே மாறிடாது. நான் இந்த 100 தப்பு பண்ணிட்டேன், நான் இன்னி ஒரு நாள் போய் திருந்துட்டேன், குலதெய்வமே அப்படின்னு சொல்லிட்டு நான் பொங்கல் வச்சு வந்தீங்க, நான் ஆடு வெட்டிட்டேன், மாடு வெட்டிட்டேன், எல்லாத்தையும் பண்ணிட்டேன், சூப்பர் வழிபாட்டு முறையை சூப்பரா செஞ்சுட்டேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நிச்சயமாக நடக்கவே நடக்காது. அது வாய்ப்பே இல்லை. மனசார வேண்டி குடும்பத்தோடு போய் சம்பந்தப்பட்ட மன்னிப்பு கேட்டுட்டு கண்டிப்பா மன்னிப்பு கேட்கணும். ஐயா உங்களுக்கு இந்த மாதிரி துரோகத்தை நான் பண்ணிட்டேன், தெரிஞ்சோ தெரியாமையோ கர்ம வினை அடிப்படையில் பண்ணிட்டேன், இன்னும் உண்மையிலே வருத்தப்படுறேன், வாங்க நம்ம எல்லாருமே நம்ம குலதெய்வங்கள் போவோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் போய் சம்பந்தப்பட்ட நபர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு அவங்களுக்கு செய்ய வேண்டிய விஷயம் செஞ்சுட்டு ஒட்டுமொத்தமா குடும்பத்தோடு போய் அவர்கிட்ட போய் நிற்கும் போது உண்மையிலே அது மனசு சாந்தி அடையும். பரவாயில்ல, எங்கிட்ட கேட்டதை விட நீ உண்மையிலே சம்பந்தப்பட்ட நபர்கிட்ட போய் என்னைக்கு மனசார வருத்தத்தை தெரிவிச்சிட்டியோ அப்போ உன்னை இறைவனே மன்னிச்சிடுவாரு. அதுக்கப்புறம் நான் இங்கே தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலே அது வாழ்த்தி அந்த அடுத்த தலைமுறை நல்லா இருக்கிற விஷயத்த உங்க குலதெய்வம் கண்டிப்பா கொடுக்கும். நீங்க திரும்பவும் சொல்றேன், சொத்து சம்பந்தமான விஷயங்கள்ல நீங்கள் செய்யக்கூடிய துரோகம் குலதெய்வத்துக்கு கோபத்துக்கு முழுமையாக ஆளாகக்கூடிய விஷயமாக 100% இருக்கும். நிச்சயமா சாமி. குலதெய்வம் கோபம் சாபமா மாறுமா? கண்டிப்பா மாறும். பொறுத்து பார்க்கும். அது உங்களுக்கு நிறைய வாய்ப்பு கொடுங்க, நிறைய வாய்ப்பு கொடுக்கும். இயற்கை எப்படி கொடுத்தோ அது மாதிரி குலதெய்வம் வந்து வாய்ப்பு கொடுத்துனே இருக்கும். தாயை போலதானே சாமி. இன்னைக்கு நம்ம வாழ்வியல நிறைய பாக்குறோம். பெத்த அம்மாவை கொண்டவனும் இருக்கிறான், அம்மா பையனை கொண்டவனும் இருக்காங்களா இல்லையா? அது எப்படி மாறுது? அப்பாவை மயக்கம் சாவடிக்கிறானா இல்லையா? நடக்குதா இல்லையா கலிகாலத்துல? அதே மாதிரிதான் அது ஒரு எல்லை வரைக்கும் எனக்கு வெயிட் பண்ணும். உங்களுக்கான வாய்ப்பு கொடுத்துனே இருக்கும். இறைவன் சொல்லி பார்க்கும். ஒரு இடத்துல இறைவன் சொல்லிடுவாரு, ஐயா அவன் கர்மா மேல கர்மா அதிகமா செஞ்சுட்டான், நீ இனிமேல் அவனுக்காக எங்கிட்ட வரக்கூடாது சொல்லும் போதுதான் என்ன நடக்கும் அப்படின்னா நேர்மறை சக்தியாக இருக்கக்கூடிய குலதெய்வம் உங்களை விட்டு விலக ஆரம்பித்து விடும். நம்மளுக்கு அரணா இருக்குது, நம்ம விட்டு போயிடும். ஏன்னா நீ அதுதான் விஷயம். சொல்லி பார்த்தாச்சு, இறைவன்கிட்ட சொல்லி பார்த்தாச்சு, கெஞ்சி பார்த்தாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு, அதை உணர்த்துவதற்கான சமிக்கைகளை கொடுத்தாச்சு. உங்களுக்கு ஏதோ தொடர்புல சொல்லுவாங்க, அங்கங்க ஒரு இன்டிமேஷன் கொடுப்பாங்க, மறைமுகமா நேரடியாக சொல்லி பார்ப்பாங்க. ஒரு இடத்துல நீங்க திருதல் சொல்லும் போது உங்களை விட்டு குலதெய்வம் விலக ஆரம்பிக்கும். எப்படி கர்ணனுக்கு ஒரு கவச குண்டலமோ அந்த மாதிரி நம்மளுக்கு பெரிய கவச குண்டலமே அது குலதெய்வம் தான். அப்ப அது இப்படி விலகும் போது நம்ம பிரபஞ்ச ரூல் தெரியுங்களா, நேர்மறை சக்திக்கு எந்த அளவுக்கு வலிமை உண்டு அதே மாதிரி எதிர்மறை சக்திக்கு வலிமை உண்டு. டபுள் வலிமை உண்டு இல்ல, ஒரு வலிமை இல்ல, டபுள் வலிமை. ஓகேவா? அப்ப இந்த நேர்மறை சக்தியாக இருக்கக்கூடிய குலதெய்வம் உங்களை விட்டு விலகும் போது உலகத்துல இருக்கிற ஒட்டுமொத்த பிரச்சனையும் உங்ககிட்ட வருமானா வரும். அப்பதான் நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்க, ஓஹோ இது செய்வட பாதிப்பா இருக்குமோ, இது பில்லி சூனியமா இருக்குமோ யோசிப்பாங்களா? யோசிப்பாங்க. நடக்குமா? நடக்கும். ஏன்னா நீங்க அங்க பிளாங்கா இருக்கிறீங்க. இதான் உண்மையும் கூட இல்ல சாமி. இதனாலதான் நல்லா இருக்க ஒரு மனிதர், குடும்பத்தை பாதுகாத்து கொண்டிருக்க ஒரு மனிதர் வந்து திடீர்னு தவறான குடிப்பழக்கத்துக்கு போறது இல்ல சூதாட்ட பழக்கத்துக்கு போறது ஒருவேளை இதனாலதான் இருக்குமோ? நிச்சயமா உண்டையா. உங்களுக்கு வந்து கடைசி வரைக்கும் கூட்டி காப்பாத்தி ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணே இருந்தாரு அவரு. முடிஞ்சாலும் உங்களை காப்பாத்தினே இருந்தாரு. மருந்து மாத்திர மாதிரி தான். ஒரு டோசேஜ் மேல போச்சுன்னா அது செயல்படாம போயிடும். அப்படி வாய்ப்பு வந்து இறைவன் கொடுத்துருந்தே. அது குலதெய்வ வாய்ப்பு நிறைய வாய்ப்பு கொடுக்கும். ஏன்னா உங்களுடைய வம்சத்தை வழக்கத்துக்காக அது உட்கார்ந்துருக்கு. அந்த வாய்ப்பை நீங்க மீறும் போது தவறும் போது அது உண்மையிலே விலகிடும். யாராலே உங்களை காப்பாற்ற முடியாது. பிரச்சனை என்னன்னா, நீங்க என்னதான் தெய்வத்துக்கு போய் நான் சோசனை யாகம் பண்றேன், சண்டி யாகம் பண்றேன், அந்த யாகம் பண்றேன் சொன்னாலும் கூட உங்களை காப்பாத்துறதுக்கு ஒருத்தரோட வர மாட்டாங்க. பெருமைக்கு ஒன்னா பண்ணி வளர்த்துலாம தவிர்த்து, ஏன்னா இந்த தெய்வம் வரலன்னா அந்த தெய்வம் வராது. முதல்ல இப்போ நம்ம ஒரு பிள்ளையாரை பிடிச்சு வச்சுதான் ஒரு பூஜை பண்ணுவோம். யாரா இருந்தாலும் சரி, எவரா இருந்தாலும் சரி, நீங்க வைணவமா இருந்தாலும் சரி, சைவமா இருந்தாலும் சரி, பிள்ளையார் இல்லாம எதுவும் பண்ண முடியாது. கரெக்டா? அதே மாதிரி தான் குலதெய்வம் இல்லாமல் நீங்க நல்லது கெட்டதுக்கு எங்க போனாலும் முதல்ல கேட்கற கேள்வி உனக்குலாம் கேட்பாங்க, ஐயா உங்க குலதெய்வம் தான் கேட்பாங்க. அதான் ரூல். நம்ம ஒரு பூஜை பண்ணோம் கோத்திரம் மத்தெல்லாம் சொல்லி தான் பண்ணுவோம். இல்ல நிறைய பேர் ஜாதகம் பாக்குறப்ப குலதெய்வத்தை வேண்டிக்கிறேன் புக்கே திறப்பாங்க. ஐயா நான் பாக்குறேன்னு வச்சுக்கலாங்க, எனக்கான அனுகிரகம் என் குலத்தை வேண்டிக்குவேன். ஐயா இன்னைக்கு 4 பேர் வந்திருக்காங்க பார்க்க போறீங்க, அவன் நல்ல ஒரு வாக்கா கொடுத்தேன்னு சொல்லி நான் வேண்டிக்குவேன். நீங்க எங்க கிளம்புறப்ப நீங்க என்ன வேண்டிக்குவீங்க? ஐயா குலதெய்வமே
நான் போறேங்க, பார்த்துங்க, நல்லபடியா முடியும், நீங்க வேண்டி வருவீங்க. அப்ப எல்லாமே முதல் விஷயம்ன்றது குலதெய்வம் தான். அப்ப நீங்க அதை பொறுத்து பார்த்து என்ன போகுது, அது உங்ககிட்ட விலகி போகும்போது இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனையுமே உங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சு. ஈஸியா ஒரு பாடி கட்டிச்சுப்பா நம்மளுக்கு, ஒருத்தன் கிடைச்சிட்டான் சொல்லுவாங்கல்ல, படத்தை சொன்ன மாதிரி கிடைச்சிட்டான்ற மாதிரி சிச்சு சின்ன பண்ணுவான்னா பண்ணும். அப்ப நீங்க சொன்ன மாதிரி அவனுக்கு கெட்ட பழக்கம், சூதாடுறது, குடிக்கிறது, சண்டை போடுறது, ஜெயிலுக்கு போறது, வர்றது, இது எல்லாமே எப்படி நடக்கும் அப்படின்னா, உங்களுக்கு அந்த கரணம் கொடுத்த கவச குண்டலம் அங்கிருந்து விலகி போகும்போது, குலதெய்வம் உங்களை விட்டு விலகி போகும்போது எதிர்மறை சக்தியுடைய ஆட்டங்கள் அதிகமாகிடும். அப்ப அந்த கர்மாவை நீங்க அனுபவிச்சா தீரணும். அதுக்கான விஷயத்தெல்லாம் தீர்வெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் எளிமையெல்லாம் படுறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. சாமி இவ்வளவு சொல்றோம்ல, இந்த குலதெய்வம் கோபமா இருக்கு, அதுக்கான அறிகுறல் சொல்லிட்டோம். குலதெய்வம் கோபமா இருந்தா என்னென்ன விளைவுகள் வரும்னு சொல்லிட்டோம். அது எப்ப சாமி தோஷமா மாறும் நம்மளுக்கு? தோஷமின் சாபம். ஆமா, ஆபத்துதான். திருப்பி கேட்கணும், தோஷமா கேட்கிறேன். ரெண்டு ஒண்ணுதான். முதல்ல குலதெய்வ இடத்தை வந்து அபகரிக்கிறது, அது நிறைய பேர் செய்வாங்க. உண்மையிலே குலதெய்வ இடம் தெரியும், சரி விடு நம்ம குலதெய்வம் தானே, நம்ம பக்கத்துல மண்டபத்தை பாத்துக்கலாம், நம்ம வேற ஏதாவது இடத்த மாத்தி வச்சுட்டு இல்ல வயல குத்தகை எடுத்து அதுக்கு பண்ணான்னு சொல்லிட்டு அந்த குலதெய்வ இடத்தை வந்து அபகரிக்கிற முயற்சியிலையோ அதை மாற்றி அமைக்கக்கூடிய விஷயத்திலயோ கொஞ்சம் பார்த்து உன்னிப்பா பண்ணணும். இடம் மாறி போச்சுன்னா அது வேற மாதிரி போயிடும். முதலே சொல்லிருக்கீங்க, நம்ம சொத்தவே கொடுக்கலாம் பெரிய கஷ்டம். இடத்தை நீங்க கை வைக்கும் போது 1000 முறை யோசிக்கணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். குலதெய்வத்தோட சொத்தை இது பண்றது. அதே மாதிரி நீங்க என்ன பண்ணுவீங்க, ஒரு கடுமையான சூழல் உங்க லைஃப்ல வரும்போது முதல்ல பண்ணிக்கிறது குலதெய்வத்தை போய் நிற்பீங்க. நீங்க மனசார ஒரு சில வேண்டுதல் வைப்பீங்க. உண்மையில குலதெய்வம் கிட்ட கேட்கலாம், நீங்க தான் வேண்டுதல் வைப்பீங்க. சத்தியம் கூட பண்ணுவோம், திடீர் எல்லாம் பண்ணிட்டு வந்துடுவீங்க. ஆனா போக 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 உங்க வாழ்க்கை சூழ்நிலை மாறும்போது மறந்து விடும். ஆனா அது குலதெய்வம் அடிக்கடி ஞாபகப்படுத்தீங்க, அதான் முக்கியமான விஷயம் இல்லை. அது தன்னுடைய கடமையை செஞ்சுனே இருக்கும். நீ இது மாதிரி சொன்னியப்பா, நான் சொல்லல ஆனா நீ சொல்லிட்டு வந்தேன்னு சொல்லி யார் மூலியமாவோ எப்படியோ உங்களை ஞாபகப்படுத்தினே இருக்கும். சரி நீங்க அப்புறம் பார்த்துக்கலாம் போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் 99% உங்க குடும்பத்துல ஒரு சுப நிகழ்ச்சிக்கான விஷயங்களோ இல்ல வேலை வாய்ப்பு விஷயமோ ஏதோ ஒரு விஷயம் நடக்கிறதுக்கான பூர்வாங்க வேலைகள் எல்லாமே முடிஞ்சிருக்கும். நீங்க நிம்மதியா படுப்பீங்க, நாளைக்கு காலையில் இந்த விஷயம் எக்ஸிட் ஆகிடும்னு சொல்லிட்டு நிச்சயமா நடக்காது. கரெக்டா அங்க பிரேக் பண்ணிடும். தடுக்க போறது இல்ல, அது உங்களை திட்ட போறது எதுவும் பண்ண போறது இல்ல, விலகிடும். நான் இல்லப்பா இந்த விஷயத்துல நீங்க யார் ஒன்னா பார்த்து சொல்லி விலகி போச்சுன்னா உங்களால எந்த விஷயமே செய்ய முடியாது. அன்னிலிருந்து உங்களுக்கு கெட்ட நேரம் ஆரம்பம்னு அர்த்தம். ஆனால் குலதெய்வ விஷயத்துல எப்பவுமே ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். அவங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லிட்டு வந்தீங்கன்னா அதை மேக்சிமம் நீங்க எக்ஸிக்யூட் பண்ணிடணும். எவ்வளவு நாளாக இருந்தாலும், ஐயா வர முடியலன்னா ஒரு மன்னிப்பு கேட்டணும். ஐயா இப்ப வெளிநாட்டுல இருக்கேன், எங்கேயோ இருக்கேன், ஆனா நிச்சயமா வருவேன், செய்யாம போக மாட்டேன்னு அப்பப்பாவது ரிமைண்டர் பண்ணணும். எனக்கு அது ஒரு சூழ்நிலையை உருவாக்கி விட்டு நீங்க தான் கேட்கணும். ஐயா வர முடியாத சூழ்நிலை நான் உட்காந்துருக்கேன், ஆனா நான் உங்ககிட்ட வரணும்னு ஏற்கனவே வேண்டிட்டேன், எனக்கு வர்றதுக்கான ஒரு சூழ்நிலையை நீங்க தான் எனக்கு உருவாக்கி தரணும்னு சொல்லிட்டு அப்பப்போ ரிமைண்டர் பண்ணியிருந்தீங்கன்னா நிச்சயமாக காலம் உங்களுக்கு வழி விட்டு கண்டிப்பா வந்து போயிடுவீங்க. ஆனா அதை சுத்தமாக மறந்துட்டு அன்னைக்கு கடினமான சூழ்நிலை சத்தியம் பண்ணிட்டோம்பா, இன்னைக்கு சரி பார்ப்போம், நம்ம குலதெய்வம் தானே அப்படி சொல்ல கண்டிப்பாக அது தோஷமாக சாபமாக மாறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. நிச்சயமா சாமி நீங்க சொன்னதெல்லாம் நம்ம உறவுகள் கேட்டிருப்பாங்க. சாமி நீங்க சொல்றது அத்தனை என்கிட்ட இருக்கு, நாங்கள் அது மாதிரி தப்பு பண்ணிட்டோம், இதுல இருந்து விடுபடுறதுக்கு ஒரு வழி இல்லையா? கண்டிப்பா உண்டு. முதல்ல சரணாகதி. நான் சொன்ன மாதிரி குடும்பத்தோடு போய் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்டுட்டு அவர்கிட்ட போய் சரணாகதி அடைஞ்சிடணும். ஒரு பொங்கல் வச்சு படைங்க, ஒரு 5 நெய்தீபம் ஏத்துங்க. அது என்ன சமயம் 5ங்கிறது என்ன கணக்குல வரும்? இல்ல அது எப்பவுமே பஞ்சபூத தத்துவம். பஞ்சபூத தத்துவம் தான் நம்ம இறைவனா வழிபடுறோம். அதனால பஞ்சபூதத்துல நெய்விளக்கு கண்டிப்பா போடணும். 5 நெய்விளக்கு 5 ஏத்தணும். ஒரு பொங்கல் கண்டிப்பா படைக்கணும். அன்னதானம் கண்டிப்பா கொடுக்கணும். அந்த நாள்ல வந்து நீங்க 4 பேருக்கு அன்னதானம் கொடுக்கும்போது மட்டும்தான் அது வெளியில குலதெய்வம் கோயில் வெளியில இருக்கவங்களுக்கு. ஆமா வெளியில உங்களுக்கு நீங்க இல்ல, உங்களுக்கு வந்து பொங்கல் வச்சு சாப்பிட போறீங்க, அது உங்க குடும்ப விஷயத்துக்காக வர்றது. அன்றைய நாளில் நாங்க செய்த தவறுக்கு மன்னிச்சிருங்க ஐயா, 4 பேர் உணவு கொடுக்குறோம் சொல்லி ஒரு 10 பேருக்கும் 20 பேருக்கும் அன்றைய நாள்ல நீங்க அன்னதானம் கொடுத்து தொடர்ச்சியா கொடுத்துருந்தீங்கன்னா உண்மையிலே அவருடைய கோபங்கள் உடனே மாறாது, கொஞ்சம் கொஞ்சமா மாறும். நீங்க உண்மையிலேயே மனசார ஒட்டுமொத்தமா எல்லாருமே திருந்துட்டோம் ஐயா அப்படின்னா கண்டிப்பா இந்த ஒரு 5 விளக்கு ஏற்றி ஒரு பொங்கல் வச்சு கும்பிட்டீங்கன்னா ஒரு 3-4 நாட்களிலேயே மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு 48 நாள் நீங்க மனசார எல்லாத்தையும் விட்டுட்டு குலதெய்வம் சரணாகதி அடைஞ்சிட்டேன், இனிமேல் இந்த விஷயத்தை நான் போக மாட்டேன், மனப்பூர்வமாக மன்னிப்பு செஞ்சுட்டேன் ஐயா அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, மனப்பூர்வமா மன்னிச்சு சரணாகதி அடைஞ்சிட்டு ஐயா அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா கண்டிப்பாக ஏற்கனவே சொன்ன தடைகள் தாமதங்கள் எதுவாக இருந்தாலும் ஒரு 48 நாள்ல நிவர்த்தி ஆகணும். ஆனா இங்க முழுமையான சரணாகதின்றதுதான் முக்கியம். இப்ப நீங்க கணவன் மனைவியா இருக்கிறீங்கன்னா நீங்க ஒரு போக்குலயும் அவங்க ஒரு போக்குலயும் போகக்கூடாது. அப்பா அம்மா இருக்கிறீங்கன்னா நீங்க ஒரு போக்குலயும் அவங்க ஒரு போக்கு கூடாது. எல்லாருமே சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கணும். ஐயா தவறு செஞ்சுட்டோம், இதுக்கப்புறம் நினைக்க அதை பத்தி பேசாதீங்க, முடிஞ்சு போச்சு. நம்ம சட்டத்துக்கு கட்டுப்படுறோமோ இல்லையோ குலதெய்வத்துக்கு கட்டுப்பட்டே ஆகணும். நம்மளுக்கு தெரியும் நம்ம செஞ்ச தவறுன்னு சொல்லிட்டு அப்ப நம்ம முழுமையா போவோம் குலதெய்வத்திட்ட ஐயா மன்னிச்சியாங்கன்னு சொல்லி முழுமையான சரணாகதி அடைந்து இந்த 5 நெய்விளக்கு போட்டுட்டு பொங்கல் வச்சு கும்பிட்டுட்டு உங்க கலாச்சார மரபுப்படி என்னங்க அசைவமோ சைவமோ அதை செய்து விட்டு அன்னதானம் கொடுத்து விட்டு வந்தால் ஒரு 48 நாள்ல உங்க குடும்பத்துல நல்ல மாற்றம்ன்றது, எவ்வளவுதான் கிரகரீதியாக தாக்குதல் இருந்தாலும் கூட
அது தெய்வத்திட்ட சொல்லி நிவர்த்தி பண்ணக்கூடிய முக்கியமான பங்களிப்பு குலதெய்வத்துக்கு உண்டு. அப்போ 48 நாள்ல மாற்றம் வருமானா நிச்சயமாக வரும். சாமி நீங்க சொல்றது ஓகே, இங்க தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கோம் இல்ல இந்தியாவுக்குள்ள இருக்கோம், நாங்க போய் இதை பண்ணிடுறோம். நாங்க வெளிநாடு வந்து 4 வருஷமா ஊருக்கே போக முடியாம இருக்கு, நாங்க என்ன செய்யறதுன்னு எங்க வெளிநாட்டு உறவுகள் கேட்பாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு தீர்வு வேணும்ல. இல்ல உங்க நீங்க வசிக்கிற நாட்டுல கண்டிப்பா கோயில் இருந்துச்சுன்னா கோயிலுக்கு போயிட்டு வேண்டிடுவாங்க. அப்படி இல்லை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், ஒரு பிடி மண் உலகத்துல நீங்க எந்த மொழிகளும் எடுத்துன்னு போகலாம், யாரும் தடுக்க போறது இல்லை. நீங்க எப்போ உங்க தாய்நாட்டுக்கு தாய்மண்ணுக்கு வரீங்களோ ஒரு பிடி மண்ணை கூடவே எடுத்துன்னு போவாங்க. நீங்க இப்போ ஒரு பேச்சு ஏதோ குவைத்துல எங்க இருக்கிற துபாயில இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சில நாட்டுல கோயிலே இல்லாத ஒரு இடம்லாம் இருக்கு, நிறைய ஊர்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உதயமே பண்ண ரொம்ப சிம்பிள் தான். ஐயா உங்ககிட்ட வரணும், உங்களை வேண்டினேன், மனதார மன்னிப்பு கேட்டீங்கன்னு சொல்லிட்டு ஒரு மஞ்சள் துணியில ஒரு 11 ரூபாய் எடுத்து முடிச்சு போட்டு வச்சியங்க. எங்க வீட்டுல, உங்க வீட்டுல நீங்க எங்க ரூம்ல இருக்கீங்களோ, எங்க இருக்கிற எந்த நாட்டுல இருக்கீங்களோ அவரை மனதார வேண்டி கொண்டு, ஐயா அந்த நடத்தி குத்துட்டீங்க, ரொம்ப நன்றி. இல்ல நான் ஒரு விஷயம் நடக்கணும், அதுக்கு நான் வந்து முடிச்சு போட்டு வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு மஞ்சள் துணியில 11 ரூபாய் முடிச்சு போட்டு வச்சிருங்க. இல்ல இந்த மாதிரி பிரச்சனைகளை வீட்டுல இருக்கு, இதை நிவர்த்தி பண்ணணும், என்னால இப்ப வர முடியல நினைச்சு கூட 11 ரூபாய் முடிச்சு போட்டு ஐயா சரணாகதி அடைஞ்சிட்டேன், ஆனா எப்போ வரணும் நீங்க தான் முடிவு பண்ணணும், நான் காத்துனுக்கு ஆனா வழிமுறை இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா நிச்சயமாக நீ எப்போன்னா வாங்க. அதுக்கப்புறம் 2 வருஷம் ஆகட்டும் 3 வருஷம் ஆகட்டும், ஆனா நீங்க அங்க நேர்த்தி கடனா வச்சுட்டீங்கன்னும் போது அது செயல்பாட்டுக்கு வந்துடும். உங்களுடைய விஷயத்த அவர் அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சுக்காரு. சூழ்நிலை அவங்களுக்கு தெரியும், உங்களை எதுக்காக அவர் அமைச்சாரும் தெரியும். பரவாயில்ல, நம்மளை நம்பி வந்துட்டான், உன்னை இந்த இடத்துல பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் எனது, உன்னை நல்லபடியா என்னுடைய எல்லைக்கு வர வைக்கிற பொறுப்பும் எனதுன்னு சொல்லிட்டு அன்றைய நாள்ல இருந்து அந்த பொறுப்பை அவர் ஏத்துக்குவார். நம்ம அதான் சொல்றோம், சரணாகதி, ஐயா என்னால வர முடியல, மன்னிப்பு கேட்டுட்டேன், எனக்கு இந்த விஷயம் நடந்தாகணும் அப்படின்னு 11 ரூபாய் மஞ்சள் தூள்ல போட்டு முடிச்சு நீங்க பேக்ல வச்சுங்க, உங்க ரூம்ல வச்சுங்க, எங்கேயோ ஒண்ணு உங்க கையில அது கூட இருக்கட்டும். கண்டிப்பாக அது எவ்வளவு மறக்க முடியும். அப்படியே கடந்து வந்து 3 வருஷம்னாலும் பரவாயில்ல, அடுத்து நீ குலதெய்வம் கூறி வரும்போது அது அன்னதானத்துக்கோ மற்றதுக்கோ அதை பயன்படுத்தியங்க. இது ஒவ்வொரு செயலுக்கும் செய்ய சொல்றேன் நான், ஒரு குறிப்பிட்ட செயலுக்கு மட்டுமே சொல்ல வரல, ஒவ்வொரு கோரிக்கைக்காக செய்ய சொல்லல. ஒவ்வொரு காலகட்டத்திலும் உங்களுக்கு ஒரு கோரிக்கை இருக்கும், ஒரு சில விஷயங்கள் வரும், எல்லா கோரிக்கையுமே செயல்படுத்துங்க. அவரை மீறி அவரை பிரதானமா நீங்க வச்சுட்டேன்ற ஒரு விஷயத்த நீங்க அவரை உணர்த்தினே இருந்தீங்கன்னா எப்போதும் உங்க வாழ்க்கையில நிறைய விஷயம் நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த முடி காணிக்கை நிறைய பேர் செய்ய தவறிடுவாங்க, வேண்டிக்குவாங்க, சின்ன வயசு வேண்டியது இருப்பாங்க, ஒரு கட்டத்தில் வந்து மறந்துடுவாங்க, இவனும் மறந்துடுவாங்க, பெரியவங்களும் சொல்லாம போயிடுவாங்க. அந்த முடிக்காணிக்கு அப்படி வேண்டி கொண்டிருந்தால் அவசியம் செஞ்சிடணும். நீங்களா போய் செய்யறேன்னு சொல்லிட்டு செய்யாம இருக்காதீங்க, அவங்க ஒண்ணு கேட்க போறது இல்லை. ஆனால் உங்க பரம்பரை வழியாக ஐயா குழந்தை பிறந்தோம் நம்ம முட்டை அடிச்சாங்க தான் பண்ணுவோம், இல்ல 6 வயசு மேல பண்ணுவோம், 15 வயசு மேல பண்ணுவோம் அப்படின்னு ஒரு நேதி இருந்தால் அந்த நீதியை எப்பேற்பட்ட எவ்வளவு வேலை இருந்தாலும் அது செஞ்சு முடிச்சுட்டு அடுத்த வேலைக்கு போங்க. அப்பதான் உங்களுக்கு இஷ்டத்தோட அருள் கிடைக்கும், குலதெய்வ பிளஸிங் கிடைக்கும். அந்த வேண்டுதல் வச்சதை மட்டும் எப்பவுமே மறக்காதீங்க. இல்ல வைக்கவே தேவையில்லை. 2வது விஷயம், வச்சுட்டீங்கன்னா அதை செயல்படுத்தாம அது காத்து கொண்டே இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு வேலையே அதுதான், உங்களை பாதுகாக்கிறது, உங்களை மானிட்டர் பண்றது மட்டும் அவங்க வேலை. நீங்க 100 வேலையா நீங்க சுத்தலாம், கண்காணிக்கிறது மட்டும் தான் ஒரு வேலை. வேண்டுதல் வைத்தால் அதை நிறைவேற்றி விடுங்கள். வேண்டுதல் வைக்கும் போது நான் சொன்ன மாதிரி ஒரு மஞ்சள் துணியில 11 ரூபாய் காணிக்க முடிச்சு போட்டு ஒவ்வொரு வேண்டுதலுக்கும் வைங்க, நன்மை நடக்கும். நிச்சயமா சாமி. இந்த செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை சொன்னீங்களா சாமி? கண்டிப்பா செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை வந்து அவங்களை தீபம் ஏற்றி வழிபடுறது ரொம்ப நல்லது. இப்ப நினைச்சு இப்ப 108 தாராளமா சொல்லலாம், தப்பு இல்லை. அது உக்கிர தெய்வம் இருந்தாலும் சரி, அந்த போட்டு அதை திரும்ப சொல்றேன், குலதெய்வ போட்டோ வீட்டுல இருப்பது நல்லது. நிறைய பேர் கேட்கறாங்க, ஐயா எங்க உக்கிர தெய்வமா இருக்குது, நான் வீட்டுல படம் வச்சு வணங்கலாமன்னா அது உங்க குலசாமி, நீங்கள் வைத்து வணங்கலாம். அசைவ படையில மட்டும் தான் போடக்கூடாது. என்னதான் அசைவ சைவமா இருந்தாலும் அந்த அசைவ வழிபாட்டை எங்க செய்யணும்னா கோயில தான் செய்யணும், வீட்டுல செய்யக்கூடாது. ஆனா அந்த அசைவ தெய்வத்தை உங்க குலதெய்வ படத்தை வீட்டுல தாராளமா வைக்கலாம், ஒரு மந்திரத்தை சொல்லலாம், தவறு கிடையாது. ஒரு விளக்கு வச்சு விளக்கு வைக்கணும். நம்ம ஏற்கனவே பலமுறை பதிவு பண்ணிருக்கோம், அசைவம் செய்யற அன்னைக்கு வீட்டுல நெய் தீபம் போடக்கூடாது, நெய் தீபம் ஏற்றக்கூடாது. சாதாரணமா விளக்கெண்ணெய் போட்டு நீங்க ஏத்திட்டு அவருடைய மந்திரங்கள் தெரிஞ்ச 108 ரூபாய் வேண்டியங்க. செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையும் ஒரு உக்கிரமான ஒரு சக்தி உண்டு அந்த நாளுக்கு. அந்த நாள்ல நீங்க நினைச்சு பண்ணும்போது ரொம்ப வலிமை. உங்களுக்கு பக்கத்திலேயே இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப சுபிட்சம். நீங்க நேர்லயே போயிட்டு ஒரு விளக்கு ஏத்திட்டு ஐயா அந்த மாதிரி விஷயம் சுட்டு எப்பவுமே டச் வச்சுங்க. நிறைய பெரிய கொடுப்பனை எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு என்னன்னா நிலத்திலேயே இருக்கும், குலதெய்வம் போற வழியிலேயே இருக்கும், அவங்களாம் ரொம்ப சந்தோஷப்படுவேன். பல பேர்ப்பா நிறைய பேர் அது மலேசியா சிங்கப்பூர்ல இருக்கிறவங்கலாம் குலதெய்வம் தெரியலையேன்னு வேதனைப்பட்டு பல பேரை நாடி பார்க்குற சூழ்நிலை உனக்கு பக்கத்திலேயே கிடைக்கும் போது ஏன்பா அதை பயன்படுத்திக்காம இருக்கிறீங்க? முதல்ல இந்த தெய்வத்தை வணங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க முருகரை பார்க்க போவியோ, ஆஞ்சநேயரை பார்க்க போவியோ, பெருமாளை பார்க்க, அதெல்லாம் அப்புறம். ஆனா உன் எல்லையில இருக்கிற சாமியை நீ வந்து கவனிக்காம விட்டன்னா வேற எல்லையில இருக்கிற சாமி ஒன்றால் நெருங்க முடியாதுப்பான்னு பல பேர் சொல்லியிருக்கிறோம். அதில் எல்லை சாமிகளும் காவல் தெய்வங்களுக்கும் வலிமை அதிகம். அது வீட்டுக்கு பக்கத்தே இருக்கும்போது தாராளமாக வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் நீங்க நேரில் போய் பூஜை செய்வது நல்லது. ரொம்ப தூரமா இருந்துச்சுன்னா அவர்களை நினைத்து நீங்க வீட்டில் விளைவிக்கிறது சிறப்பான பலனை தரும். நிச்சயமா சாமி. நெஞ்சார்ந்த நன்றிகள் சாமி. சுகமே சொல்க. நன்றி நன்றி நன்றி.